நம்ம வெளியே கிறிஸ்துவர்களாக பல விஷயங்களை சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாலும் we still carry doubts. இந்த மாதிரி டவுட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பல நேரங்களில் ராங் கம்யூனிகேஷனுக்கு காரணமாக மாறிடுது. இந்த வாட் இஃப் என்று சொல்லி நம்ம யோசிக்கணும் தெரியுமா? அந்த யோசனைகள் நம்ம உள்ளத்தில் அதிகமாகும் பொழுது இவங்க இப்படி செஞ்சுட்டா என்ன பண்ணுறது, அவங்க இப்படி செஞ்சுட்டா என்ன பண்ணுறது, இது இப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது, இவங்க என்னை ஏமாத்திட்டா என்ன பண்ணுறது, இவங்க எனக்கு பின்னாடி ஏதோ செஞ்சுட்டா என்ன பண்ணுறது, நம்ம மனசில் ஆழமாக பதிக்கிற யோசனைகள் இருக்கு தெரியுமா? அது ரொம்ப நாள் உள்ள இருக்க முடியாது. நம்ம இதயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் சைஸு, எவ்வளோதான் தாங்குவோம், வெடிச்சு சிதறும். எப்படி வரும்? வாய் வழியா வரும். The more you think negative inside your heart, it comes out at a point of time. It all starts from the doubts which you rehearse again and again and again and again in your mind. உங்க மனசுல திரும்ப ஒத்திக பார்க்கிறோம். அந்த ஒத்திக பார்க்கிறது தான் ரியல் டைம்ல பேசும்போது சண்டையா மாறுது. ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் இங்க இருந்து வரலன்னா அது நேர்மையா இருக்காது, அது கிரியை செய்யாது, அது ஆசீர்வாதமா மாறாது, அது சமாதானத்தை கொடுக்காது. இங்க ஒன்னு இருந்து இங்க ஒன்னு பேசணும், அது டிவிஷனை தான் உண்டு பண்ணும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க மீன் பண்றீங்களா? நீங்க மீன் பண்றதை நீங்க பேசுறீங்களா? பல சமயத்தை பண்ண மாட்டோம். மற்றவங்களோட அப்ரூவல் வாங்குறதுக்காக பேசுவோம், ப்ரொமோஷன் வாங்குறதுக்காக பேசுவோம், நல்ல பேர் வாங்குறதுக்காக பேசுவோம், ஏமாத்துறதுக்காக பேசுவோம், இச்சையான எண்ணங்களுக்காக பேசுவோம். மைண்ட் இட். அப்படி பேசுகிற வார்த்தைகள் டிவிஷனை, பிரிவினை, பாவத்தை தான் உண்டு பண்ணும். நீங்க யார் என்று உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களுக்கு என்ன தாளந்துகளை கொடுத்திருக்கான்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை மட்டும் பேசுங்க போதும்.